ஒவ்வொரு வீடியோவுமே நான் எப்படி பண்றேன் அப்படின்னா, ஆ அந்த உணர்வு, இந்த விஷயத்த நீ வந்து சொல்லு, ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வு வந்து என்னைய வந்து புஷ் பண்ணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் நான் அந்த விஷயங்கள குறித்த வீடியோவ வந்து பேசி ஷேர் பண்றேன். அதே மாதிரி இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு உணர்வு வந்து ஸ்ட்ராங்கா என்ன வந்து புஷ் பண்ணுது. இன்னைக்கு இந்த விஷயத்த நீ ஷேர் பண்ணு அப்படின்னு. ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது ஓஷோவுடைய வார்த்தைகள், ஆ ஓஷோவுடைய இது வந்து ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நமக்கு இக்கட்டான சூழ்நிலையில வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து ஆ எனக்கு தெரிஞ்சவங்களுடைய வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள் மூலமா பார்க்கலாம். முதல் விஷயம், அவர் வந்து ரொம்ப வருஷமா ஓஷோவ ஃபாலோ பண்ணவரு. எப்படின்னா, அவரு ரமணாசிரமம் வந்து ரொம்ப பிடிக்கும். சேலத்த சேர்ந்தவர். அதனால அடிக்கடி திருவண்ணாமலை போவாரு. திருவண்ணாமலை போயிட்டு அங்க ரமணாசிரமத்துல இருந்து ஏதோ ஒரு லைப்ரரியில ஓஷோ புக் அவருக்கு கிடைச்சிருக்கு. அப்படி வந்து ஓஷோ வந்து அவருக்கு அறிமுகமானது. அதுக்கப்புறம் நெறைய கேம்ப் எல்லாம் அவர் அட்டெண்ட் பண்ணி டோட்டலா அதாவது அரசியல்ல வந்து மாவட்ட இளைஞரணி செயலாளரா இருந்தவரு. தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அரசியல் கட்சிகள் 2. அதுல ஒரு கட்சியில மாவட்ட அளவு பொறுப்புல இருந்தவர். ஆனா அதெல்லாமே அதுக்கப்புறம் உதறிட்டு, வாழ்க்கைய வந்து ரொம்ப ரிலாக்ஸா, ஆ ரொம்ப முழு ஈடுபாட்டோட வாழ ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா டெய்லி ஓஷோ டிஸ்கோர்ஸ் கேட்கறது, அந்த மாரி தான் அவரோட லைஃப் போயிட்டுருக்கு. அவரு வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்த வந்து என்கிட்ட பகிர்ந்துகிட்டாரு. அத வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அவரு வந்து திருவண்ணாமலையில இருந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஏதோ பிரேக் காசி, ஹிமாலயாஸ் பக்கம் போயி சில வருடங்கள் இருந்திருக்காரு. அப்போ காசியில இருந்தப்போ, டெய்லி கங்கை ஆத்துல வந்து குளிக்கிறது. அது அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா. அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது, திடீர்னு கங்கையில வந்து வெள்ளம் வந்துட்டு, வெள்ளம் வந்ததா? இல்ல தண்ணீல இழுத்துட்டு போகப்பட்டாரான்னு தெரியல. தண்ணி வந்து இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிருக்கு. எல்லாரும் கத்துறாங்க. பட் இவருக்குள்ள அந்த மொமெண்ட் வந்து ஓஷோ சொன்ன விஷயங்கள். ஏன்னா இவரு முழுக்க முழுக்க ஓஷோடைய பேச்சுக்கள கேட்டு, ஓஷோ புத்தகங்கள படிச்சு, இப்படிதான் வாழ்க்கை வாழ்றாரு இல்லையா? அப்ப திடீர்னு மாஸ்டர் சொன்ன ஒரு விஷயம் வந்து அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. அதாவது ஓஷோ இத பத்தி சொல்லியிருப்பாரு. அ தண்ணீல வந்து மூழ்குறவங்க வந்து, அதுக்கு எதிரா போராட தான் வந்து அவங்க தண்ணிக்குள்ள திரும்ப திரும்ப முழுகுவாங்க. ஆ நீங்க பார்த்துருக்கலாம். தண்ணீல குதிச்ச உடனே ஃபர்ஸ்ட்டு உடம்பு டக்குன்னு மேல தான் எழும்பி வரும். அப்படி உடம்பு வந்து வெளியில வரும். ஆனா, நம்ம தண்ணீல உயிர் பிழைக்கணும்னு நம்ம நீச்சல் அடிக்க தெரியுதோ தெரியலையோ கைய கால இப்படி போராடும். அந்த உடம்பு வந்து போராடும். அப்படி போராடுறதுனால தான் நீர்ல மூழ்கி இறந்து போயிடுறாங்க. ஆனா, நீ தண்ணீல வந்து லெட் கோன்னு ஓஷோ சொல்லுவாரு. அதாவது விட்ரு. உன்னைய அப்படியே விட்ரு அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த மாரி அ அவரு அப்படி விட்டுட்டீன்னா, உன்னுடைய உடல் வந்து தண்ணி மேல வந்து மிதக்க ஆரம்பிக்கும். தண்ணி அடிச்சிட்டு போற பக்கம் உன் உடம்பும் மிதந்துகிட்டே அடிச்சிட்டு போகப்படும். நீ அதை எதிர்த்து போராடும்போது தான் உனக்கு வந்து உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாரு. அந்த வார்த்தை வந்து அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு. உடனே என்ன பண்ணியிருக்காரு, அப்படியே லெட் கோல பாடிய விட்டுர்றாரு. விட்டோனே எல்லாரும் கரையில இருந்து கத்துறாங்க, எல்லாம் பண்றாங்களாம். இவரு வந்து அப்படியே தண்ணியிலே அடிச்சிட்டு போகப்பட்டு, நான் ஒரு ஒரு பக்கம் ஒரு சின்ன மரக்கிளைய புடிச்சு, அப்புறம் கொஞ்சம் தூரம் போயி, சில கிலோமீட்டர்ஸ் போயி, அது ஏதோ ஒரு மரக்கிளையோ ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்கு. அத புடிச்சிட்டு கரையேறி வந்திருக்காரு. இது வந்து அவரு என்கிட்ட பகிர்ந்துகிட்ட ஒரு விஷயம். இது வந்து உண்மையிலுமே எல்லாத்துக்கும் தெரியணும் இந்த விஷயங்கள் எல்லாம். இது ஒண்ணு. அடுத்தது இன்னொன்னு அவரும் வந்து ஓஷோ சன்னியாசி, ஓஷோ லவர். அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஐசியூல வச்சிருக்காங்க. காதுல வந்து கொய்ன்னு ஒரு சவுண்ட். கிட்டத்தட்ட 2, 3 நாளா தூங்கவே முடியலையாம். அந்த சவுண்ட் காதுக்குள்ள கேட்டுட்டே இருந்திருக்கு. அவரால எத்தன நாள் தெர்ல. 2, 3 நாள் இருக்கும்னு நெனைக்கிறேன். தூங்கவே முடியல அந்த சத்தத்தினால.
அப்ப திடீர்னு இதுக்கும் மேல தூங்காம இருக்க முடியாதுங்கிற சூழ்நிலையில ஓஷோ சொன்ன ஒரு வார்த்தை வந்து அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு. அந்த அக்செப்டன்ஸ். ஓகே. அந்த அந்த சவுண்ட வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கும்போது, அதுவரைக்கும் அவரோட மைண்ட் அந்த சத்தத்தோடயே போராடிட்டு இருந்திருக்கு. அப்போ ஒரு கட்டத்துல அந்த சத்தத்த அவரு அக்செப்ட் பண்ணிக்கும்போது என்ன ஆகும்னா, அவரு தூங்க ஆரம்பிச்சுட்டாரு. அந்த சவுண்ட் இருக்கு. பட் அவரு தூங்க ஆரம்பிச்சுட்டாரு. அவர வந்து எந்த வகையிலயும் தொந்தரவு பண்ணல அந்த சவுண்ட். இதுதான். அதுக்கப்புறம் ஒருத்தர் இது வந்து டைரக்ட்டா அவங்க மூலமாவே நான் கேட்டது. இன்னொரு விஷயம் 3வது விஷயம் வந்து, அம் வானகத்துல நம்மாழ்வார் ஐயாவுடைய வானகம் இருக்கு இல்லைங்களா? அதுல வந்து ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிற ஒருத்தர். அவரும் ஓசோ லவர் தான். அவர் சொன்ன ஒரு விஷயம். ஆ திருவண்ணாமலையில வந்து அவரு கிரிவலம் போயிட்டுருக்காரு. பொதுவாவே ஓசோ ஆளுங்களுக்கு வந்து ஓசோ லவர்ஸ்க்கு வந்து நான் சொல்றது ஓசோ டிசேபிள்க்கு வந்து ரமணரையும் பிடிக்கும். ஏன்னா ரமணர பத்தி ரொம்ப உயர்வா ஓசோ பேசுவாரு. ரமன் மகரிஷி அப்படின்னு சொல்லி ஓசோ நெறைய இடங்கள்ல பேசுவாரு. அப்படி இருக்கும்போது திருவண்ணாமலையில வந்து கிரிவலம் போயிட்டுருக்கும்போது, ஏதோ ஒரு நெறைய அங்க ஃபாரினர்ஸும் நெறையா கலந்திருப்பாங்க. அப்போ அவரு வந்து அந்த ஃபாரின் ஏதோ ஓஷோவ பத்தி பேச்சு வரும்போது, ஓஷோ ஃபாலோ பண்ணி எத்தன பேர் ஞானம் அடைஞ்சிருக்காங்க? அ அப்படின்னு கேட்டிருக்காரு. "ஏன் என்ன பார்த்தா உனக்கு தெரியலையா?" அப்படின்னு அந்த ஃபாரினர் கேட்டிருக்காரு. இவருக்கு உடனே ஆச்சரியமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்கள வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஓஷோ இருக்கும்போதே, ஓஷோ உடல்ல வாழும்போதே அவர் வந்து ஓஷோவ மீட் பண்ணியிருக்காரு. கொஞ்ச நாள் இருந்ததுக்கப்புறம் ஓஷோ டைரக்ட்டா அ ஃபேஸ் ப பண்ணி பேசும்போது, ஓஷோ சொல்லியிருக்காரு, "நீ இன்னும் வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டியது வந்து நெறைய இருக்கு." அப்படின்னு. ஏதோ அந்த மாரி ஏதோ ஓஷோ சொல்லியிருக்காரு. உடனே இவர் வந்து அந்த இடத்த விட்டு போயிட்டு, அவரோட நாட்டுக்கு போயிட்டு, அவர் என்னலாம் வாழணும்னு ஆசைப்பட்டாரோ, அந்த மாரியெல்லாம் வாழ்க்கைய வாழ்ந்திருக்காரு. அப்ப வந்து திடீர்னு அந்த இதுல வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களாம் அவங்கள. ஏதோ செய்யக்கூடாது செஞ்சிருப்பாரா என்னன்னு தெரியல. அரெஸ்ட் பண்ணி போயிட்டு அடி ஏதோ சம்திங் அந்த மாரி ட்ரீட்மெண்ட் போலீஸ் ட்ரீட்மெண்ட் அந்த மாரி ஏதோ அடி அந்த மாரி. வலி வந்து இவரால அ அந்த வலிய பொறுத்துக்கவே முடியல. உயிர் போற அளவுக்கு வலி. அப்ப வந்து இந்த விஞ்ஞான் பைரதந்திரா, அந்த வலியின் மேல் கவனத்தை குவி. அத வந்து அவருக்கு திடீர்னு ஞாபகம் வந்திருக்கு. அதாவது இது வந்து விஞ்ஞான் பைரவ தந்திரா புக்ல வந்து இது இந்த ஒரு டெக்னிக் வந்து ஓஷோ சொல்லுவாரு. சிவன் வந்து பார்வதிக்கு உபதேசம் பண்ண 112 முறைகள், தியான முறைகள்ல இதுவும் ஒண்ணு. அத வந்து ஓஷோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்க வந்து சொல்லலாம், விஞ்ஞான் பைரவ தந்திரா வந்து எங்களுக்கு தெரியும். ஓஷோ சொல்லாமயே தெரியும். ஓ! அப்படி இல்ல. நிறைய விஷயங்கள் வந்து ரகசியமா இருந்திருக்கு. அது அப்படிதான் இருக்கணும். அப்பதான் வந்து அதுக்கு வேல்யூ. அப்படி ரகசியமா நீங்க அத தேடி கஷ்டப்பட்டு போயி, அவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட வழிகாட்டி, அவங்க இன்னொருத்தவங்கள கை காட்டி, இப்படி பல தேடுதலுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்பதான் அந்த விஞ்ஞான் பைரவ தந்திரா புக்கே உங்க கையில கிடைக்கும். அந்த மாரி காலகட்டம் இருந்திருக்கு. நான் சொல்றது 60, 70கள், 50கள் அந்த மாரி காலகட்டத்துல. எப்பவுமே அப்படிதான் இருந்திருக்கு. ஆனா ஓஷோ தான் வந்து அந்த புக்க வந்து ஆ அவரு 70, 80கள்லயே அத பத்தி பேசியிருக்காரு. விஞ்ஞான் பைரவ தந்திரா மேல. ஆ அத வந்து விளக்கம். அத வந்து சும்மா படிச்சா நமக்கு அவ்வளவா புரியுமான்னு தெரியல. ஆனா அத அவ்ளோ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அப்போ நம்மள மாரி சராசரி மக்களுக்கும் அத கொண்டு வந்து சேர்த்தது வந்து ஓஷோ தான். அது வந்து என்னைக்குமே அந்த நன்றி உணர்வு இருக்கணும். நான் எப்பவுமே எந்த ஒரு விஷயம் நாம ஒரு வீடியோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் சொன்னா, அங்க வந்து யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுடைய புராண இதுங்கள்ல இருக்கு. ஒரு டைனமிக் பிரீத்திங் வந்தா அதுவுமே நம்மளுடைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஒரு வாட்டி இது ஒரு ஆர்கியூமென்ட்டாவே போச்சு. என்ன அப்படின்னா, நான் உங்ககிட்ட கேட்டேன். அதாவது ஒரு ஒரு 20, 30 பேர் இருக்கோம். அது ஏதோ ஒரு ஃபங்ஷனா, இது ஆன்மீகம் சார்ந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சியில இருக்கும்போது அவரு வந்து நான் டைனமிக் பிரீத்திங் பண்ணி காட்டும்போது, இது வந்து ஏற்கனவே நம்ம சித்தர்கள்ல வந்து இந்த மூச்சு பயிற்சி ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்காங்கன்னு. நான் அதான் சொன்னேன். சித்தர்கள் சொன்னது இருக்கட்டுங்க. இப்ப வந்து நான் ஓஷோ சன்னியாசி, ஓஷோ டிசேபிள். நான் வந்து என் மாஸ்டர் சொன்ன விஷயங்கள் மக்களுக்கு எவ்ளோ நல்லதுன்னு சொல்லி 2019ல இருந்து என்னுடைய சொந்த பணத்த செலவு பண்ணி நான் கேம்ப் நடத்த ஆரம்பிச்சேன். யார் வராங்களோ இல்லையோ,
நம்ம ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பிச்சேன். அந்த மாரி நீங்க என்ன முயற்சி எடுத்தீங்க? இப்ப நான் சொல்லணும்னா நீங்க சொல்றீங்க இல்லையா? அந்த மாரி அந்த சித்தர்களுடைய விஷயங்கள மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுல நீங்க என்ன முயற்சி எடுத்தீங்க? உங்களுடைய பங்கு என்ன? அப்படின்னு கேட்டேன். இது எதுக்காக நாங்க அப்படி கேட்டேன் அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் வந்து ஒரு 4 பேத்துக்கு போய் சேர்றதையும் வந்து தடுத்துர்றாங்க. அது யாரு சொன்னா என்ன? இல்லையா? அது யார் சொன்னா யார் மூலமா நமக்கு அந்த சத்தியம் வந்தாலும், சத்தியம் சத்தியம் தான். லேபிள் வேணா நம்ம ஒட்டிக்கலாம். என்ன வேணா. அப்போ அந்த சத்தியத்த வந்து ஒருத்தவங்க ஆச்சரியப்பட்டு, ஓஷோ இதெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஆச்சரியமா சரி நம்மளும் கத்துக்கலாம் அப்படின்னு வரும்போது, இவங்க வந்து இந்த வார்த்தைய சொல்லும்போது, அந்த 10ல ஒரு 2 பேருக்கு வந்து சரி ஓகே. அ அப்படின்ற மாரி ஒரு விலகி போருவாங்க. அந்த மனோநிலை வந்து வேண்டாம். அ அப்படின்ற மாரி ஒரு மனோநிலைக்கு வந்துருவாங்க. அப்போ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அத ஷேர் பண்ணாட்டியும் பரவால்ல. இன்னொருத்தவங்க ஷேர் பண்றத வந்து, இது ஏற்கனவே அதுல இருக்கு, இதுல இருக்கு. இருந்துட்டு போகட்டுமே! நல்ல விஷயம் யார் மேலமா வந்தா என்ன? இல்லையா? அது என்ன லேபிள் ஒட்டி வேணாலும் வரட்டும். அது சத்தியம் அப்டின்னா, அது மக்களுக்கு கண்டிப்பா வேல செய்யும். நீங்க என்ன பாட்டில்ல குடுத்தாலும், ஓசோ சொல்ற மாரி உள்ள இருக்க மருந்து வேல செய்யும். அது பாட்டில் என்னவா வேணா இருக்கலாம். அந்த மாதிரி. அ அப்புறம் இந்த விஷயத்துக்கு வருவோம். அத வந்து அவருக்கு திடீர்னு ஞாபகம் வந்திருக்கு. உடனே டக்குனு அந்த அவரு உடம்புல எந்த வலி எங்கெல்லாம் இருக்கோ, அங்கெல்லாம் அவரோட அந்த கான்ஷியஸ கொண்டு போகும்போது, அந்த கவனத்த குவிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவருக்குள்ள ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. அத வந்து அவரு ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். நன்றி.